ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் 2 விசேஷித்த பாத்திரங்களை நம் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இடைபட விரும்புகிறார். மெய்யாகவே இந்த 2 பேருமே மிக விசேஷமானவர்கள், ஒப்பற்றவர்கள். மகிமையாய் ஓட்டத்தை துவங்கி மகிமையாய் ஓடி மகிமையாகவே முடித்தவர்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஆச்சரியமான சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். 2 மிக முக்கியமான நபர்கள். இவர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டும் பொழுது அதோடு கூட மிக முக்கியமான மற்றும் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறார். மோசே, யோசுவா, காலேப் 2 பேர் தான் சொல்லிட்டு 3 பேர் பேரை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. இந்த 2 பேர் கடைசியாய் சொல்லப்பட்ட யோசுவா மற்றும் காலேப், இவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயோடு கூட ஒப்பிட்டு கர்த்தர் நமக்கு சில காரியங்களை உணர்த்தி காட்ட விரும்புகிறார். இந்த 2 பேரும், காலேப் மற்றும் யோசுவா, மிக விசேஷமான பாத்திரங்கள். இவர்களுக்குள் அநேக காரியங்களில் ஒற்றுமை காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அந்த ஒற்றுமைகளை எல்லாம் முதலில் வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இவர்களுக்குள் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை என்னவென்று சொன்னால், என்னாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசியுங்கள். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தில் சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். சாதாரண மனுஷனை இல்ல, யார் அனுப்பணுமா? ஒவ்வொரு கோத்திரத்திலும் யார் இருக்கணும்? அவங்க பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். பிரபுவாகிய புருஷன் என்று சொன்னால் ரூலர்ஸ், ஆளுகை செய்கிறவங்க, தலைமைத்துவ பண்பு உடையவர்களை நீ தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு கோத்திரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதில் தலைமைத்துவ பண்பு உள்ளவங்க மாத்திரம், அதான் அந்த லீடர்ஷிப், அது யாருக்குள்ள அந்த தலைமைத்துவ பண்பு இருக்கிறதோ அவங்கள தெரிந்து கொண்டு, ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொருத்தரை தெரிந்து கொள், 12 பேரை தெரிந்து கொண்டு நீ அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மோசே இடத்தில் சொல்லுகிறார். அந்த 12 கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தின் சார்பாக யார் அந்த இடத்துல வருகிறது? காலேப் வருகிறார். அதே போல எப்ராயிம் கோத்திரத்தின் சார்பாக யார் வருகிறார்? அந்த இடத்துல யோசுவா வருகிறார். ஆக மொத்தத்தில் 2 பேருக்குமே ஒரு அருமையான ஒரு தனித்துவம் காணப்பட்டது. அது என்னன்னா, தலைமைத்துவ பண்பு அவங்களுக்குள்ள இருந்தது. லீடர்ஸ், அவங்க பெரிய ஒரு லீடர்ஸாக இருந்தாங்க. அந்த இடத்துல 2 பேருக்கு காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு ஒற்றுமை. ஆனால் கோத்திரம்தான் வேறு. ஆனால் 2 பேருமே மிக அருமையாய் முன்னடத்தி செல்ல, வழிநடத்தி செல்ல அந்த தகுதியை பெற்ற ஒரு மனிதர்களாய் காணப்பட்டாங்க. இது ஒரு ஒற்றுமை. அடுத்து மற்றும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது 2 பேருக்குள்ளும். 2 பேருமே யுத்த வீரர்கள். சாதாரண யுத்த வீரர்கள் இல்லை, அசாதாரணமான யுத்த வீரர்கள். அதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்த பின்பு சந்தித்த முதல் யுத்தத்தில் அந்த இடத்தில் நடைபெற்ற காரியத்தை பாருங்கள். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. அப்ப அந்த முதல் யுத்தத்தை, அதாவது செங்கடலில் கர்த்தர் யுத்தம் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அதை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த முதல் யுத்தம் என்று சொன்னால் இந்த இடம் தான் வரும். அப்ப அந்த யுத்தத்தை செய்வதற்கு அந்த பொறுப்பு யார்கிட்ட கொடுக்கப்பட்டது? யார்கிட்ட? யோசுவாட்ட. யோசுவா, நீ போய் ஜனங்களை தெரிந்து கொள், அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்வதை பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் யாரா இருந்தார்? யுத்த வீரனாய் இருந்தார் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது காலேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பாருங்கள். காலேப்பும் மிகச்சிறந்த ஒரு யுத்த வீரனாய் காணப்பட்டதை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யோசுவாவின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில்
11வது வசனத்தில் வாசியுங்கள். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமா இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. காலேப் சொல்லுகிறார், அன்றைக்கு 40 வருஷத்துக்கு முன்பாக என்னை யுத்தத்துக்கு அனுப்பும்போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அந்த பலன் இப்போ எப்படி இருக்கு? இப்பொழுது எனக்கு இருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு யுத்த வீரன். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ராட்சதர்களின் பட்டணத்தை யார் பிடிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும்? யாரு? காலே பிடிக்கிறத பார்க்க முடியும். ராட்சதர்களே துரத்துறார். எந்த ராட்சதெல்லாம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்க பயந்தாங்களோ அந்த கூட்டத்தை தனி மனிதனாக அந்த மனுஷன் போய் தன்னுடைய ஜனங்களோடு கூட போய் என்ன பண்ணுறாரு? ஜெயிக்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறாரு. அவ்வளோ பெரிய ஒரு யுத்த வீரன். 2 பேருக்குமே இந்த ஒற்றுமையை பாருங்கள். 2 பேரும் தலைமைத்துவத்திற்கு ஏற்றவர்கள். 2 பேருமே யுத்த வீரர்கள். அது மாத்திரம் இல்லை, 2 பேருக்கும் காணப்பட்ட மிக அருமையான ஒரு தெய்வீக சுபாவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், என்னாகமத்தின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் பாருங்கள். மற்ற எல்லாவித தகுதிகளை விட, எல்லாவித குணங்களை விட இதுதான் அவங்கள ரொம்ப மேன்மைப்படுத்தின மிக முக்கியமான ஒரு காரியம். அவர்களை தனி சிறப்பு மிக்கவங்களா மாற்றினதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாய் காணப்படுகிறது. என்னாகமத்தின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர, நூனின் குமாரனாகிய யோசுவாவின் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்த 6 லட்சம் புருஷர்களில் 2 புருஷர்களாகிய இந்த 2 பேர் மாத்திரம்தான், காலேபும் யோசுவாவும் மாத்திரம்தான் எதற்குள் பிரவேசித்தார்கள்? கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஏனென்றால் இந்த 2 பேருமே கர்த்தரை எப்படி பின்பற்றினவர்கள்? உத்தமமாய் பின்பற்றினவங்க. இந்த 2 பேருக்குள்ளேயும் அந்த உத்தமம் அவ்வளவு அருமையாய் கர்த்தரை இந்த 2 பேருமே பின்பற்றி வந்ததை பார்க்க முடியும். ஏனென்றால் இவங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 2 பேருக்கும் யார் ரோல் மாடல்? யாரு? மோசே தான் ரோல் மாடல். இந்த 2 பேருக்குமே யார் முன்மாதிரி அப்படின்னு சொன்னால் கர்த்தரின் தாசனாக யார்? மோசே தான். ஏன்னா மோசேவை பார்த்து தான் அவங்க எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசேக்குள்ள காணப்பட்ட அநேக காரியங்கள் இந்த 2 பேருக்குள்ளேயும் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை குறித்து இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். எப்படி இந்த 2 பேரும் யுத்த வீரர்களாய் காணப்பட்டார்களோ அதே போல மிக சிறந்த யுத்த வீரர் யாரு? மோசே ஒரு சிறந்த யுத்த வீரர். எகிப்தில் இருந்த பொழுதும் யுத்தம் செய்தார். எகிப்தை விட்டு வெளியேறின பொழுதும் யுத்தம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்த சமயத்திலும் யுத்தம் செய்தார். வசனங்களை சொல்லுகிறேன், குறித்து கொண்டு வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 22 மற்றும் 24வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எகிப்தில் இருந்த வேளையிலும் அவர் யுத்தம் செய்தார். ஒரே ஒரு அடிதான் அவன் செத்தே போயிட்டான். அந்த அளவுக்கு யுத்த வீரன் அவர். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 22 மற்றும் 24. அதே போல யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எகிப்தை விட்டு அவர் வெளியே ஓடுகிறார். மீதியானுக்கு ஓடுகிற சமயத்திலையும் அந்த இடத்துல ஒரு யுத்தத்தை செய்தாரு. அவருடைய கர்ஜனையில எல்லாம் ஓடியே போயிட்டான். அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த சமயத்திலும் யுத்தத்தை செய்தார். அதை என்னாகமத்தின் புத்தகத்தில் 21வது அதிகாரத்தை தியானித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த யுத்தங்களை நீங்கள் அங்கு பார்க்க முடியும். அப்ப எப்படி மோசேக்குள் அந்த யுத்த வீரத்துவம் காணப்பட்டதோ அதே போன்ற ஒரு காரியம் அவரை பின்பற்றி வந்த யாருக்குள்ளும் காணப்பட்டது? காலேபுக்குள்ளும் காணப்பட்டது, யோசுவாவுக்குள்ளும் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். எல்லாவற்றுக்கு மேலாக இந்த யோசுவாவும் காலேபும் உத்தமர்களாக காணப்பட்டாங்களே, அந்த உத்தமத்தை யார்கிட்டருந்து அவங்க கற்றுக்கொண்டாங்க தெரியுமா? யார்கிட்டருந்து? மோசேட்டிருந்து தான் கற்றுக்கொண்டாங்க. ஏன்னா மோசே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றின ஒரு மனிதன்.
அந்த உத்தமத்தை இவர்களும் பார்த்து 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 தங்க வாழ்க்கையில் கற்றுக்கொண்டாங்க. எப்படி ஆண்டவர் இவ்வளோ உத்தமமாக பின்பற்றுகிறாரே, அதே போல் அவங்களும் உத்தமமாக போனாங்க. அதுக்கு நம்ம வசனத்தில் வாசிக்கலாம், மோசே எவ்வளோ உத்தமமாக கர்த்தரை பின்பற்றினார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 11வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் வாசியுங்கள். இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம் என்று எண்ணினான். யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? மோசே பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை மோசே எப்படி என்று எண்ணினார்? அதிக பாக்கியம் என்று எண்ணினார். தன்னுடைய ஊழிய ஓட்டத்தில் கர்த்தரால் தொடப்பட்ட பின்பு அந்த மனுஷனுடைய இருதயம் என்றைக்காவது ஒரு இடத்துல, எந்த சூழ்நிலையாவது, எந்த இடத்திலாவது, எப்படிப்பட்ட தருணத்திலாவது எகிப்துக்கு நேராக திரும்பினது உண்டான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவருடைய இருதயம் எகிப்துக்கு நேராக திரும்பிச்சா? ஏதாவது ஒரு இடத்துல திரும்பிச்சா? ஒரு இடத்துலையும் எகிப்துக்கு நேராக திரும்பல. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த அத்தனை பிரச்சனைகளையும் முதலில் சந்தித்தது யார் தான்? இந்த மோசே தான். தண்ணீர் பிரச்சனையா முதல்ல அதை ஃபேஸ் பண்றது யார் தான்? மோசே தான். செங்கடல் பிரச்சனையா முதல்ல ஃபேஸ் பண்றது யார் தான்? மோசே தான். உணவு பிரச்சனையா சந்திக்கிறது யார் தான்? மோசே தான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயங்கள் எதற்கு நேரா திருப்பப்பட்டது? எகிப்துக்கு நேரா திருப்பப்பட்டது. ஆனா இந்த மோசேவுடைய இருதயம் ஒரு இடத்துல கூட எதுக்கு நேரா திருப்பப்படல? எகிப்துக்கு நேரா திருப்பப்படல. ஏன்னா எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடுகளை தான் இந்த மனுஷன் என்னவா நினைச்சாரு? அதிக பாக்கியமா நினைச்சார். அந்த உத்தமத்தை யார் கற்றுக்கொள்றா? இந்த காலேபும் யோசுவாவும் கற்றுக்கொள்றாங்க. அதை தான் நீங்களும் பார்க்க முடியும். இந்த 2 பேருடைய ஓட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட அவங்க எதுக்கு நேரா திரும்பல? எகிப்துக்கு நேரா திரும்பவே இல்லை. எகிப்துக்கு நேரா திரும்பவே இல்லை. ரொம்ப விசேஷமானவர்கள். அதுலேயும் யோசித்து பாருங்க, இவங்க யார் கூட தான் நடந்து வராங்க? யார் கூட தான் நடந்து வராங்க? முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து குறை பேசிக்கொண்டே இருக்கிற அந்த கூட்டத்தின் நடுவில் தான் இந்த 2 பேரும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை அவ்வளவு உத்தமமாய் பின்பற்றி வந்த அருமையான கர்த்தருடைய தாசர்கள். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருடைய காரியங்களை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒருத்தர் யார்? காலேப். மற்றொருவர் யார்? யார்? யோசுவா. ஒரு திரள் கூட்டம் எகிப்துக்கு நேராக திரும்புகுது. திரள் கூட்டம் எகிப்துக்கு நேராக திரும்புது. ஆனால் அந்த 2 பேர் திரும்புறதே இல்லை. இப்போ சும்மா உதாரணத்துக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே பாருங்கள் பின்னாடி எத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னோம்னா 4 பேர் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தீங்களா இல்லையா? திரும்பி பார்த்தீங்களா இல்லையா? சில பேர் அப்படி திரும்பலாம் நினச்சி டக்குன்னு அப்படி நிறுத்திட்டீங்க. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஜர்க் ஆயிடுச்சு பாருங்கள். 6 லட்சம் புருஷரில் எத்தனை பேர் எகிப்துக்கு நேராக திரும்பினா? எத்தனை பேர் திரும்பினா? 5,99,998 பேர் அப்படி திரும்பி பார்த்தா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க, என்ன எதுன்னு தெரில, ஒரு இடத்துல எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? ஒரு கூட்டம் அங்கே கூட்டியிருக்கு, அங்கே ஒரு கூட்டம் நின்று நீங்கள் நடந்து போய்கொண்டே இருக்கீங்க, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போக மாட்டீங்க, என்ன அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பார்ப்பீங்க. அது இயல்பு, இயல்பு. இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் 2 பேர் எகிப்துக்கு நேராக திரும்பல. எத்தனை பேர் திரும்பி இருக்கிறாங்க? எத்தனை பேர்? 5,99,998 பேருடைய தலை எகிப்துக்கு நேராக திரும்பிச்சு. ஆனால் 2 பேர் தலை மாத்திரம் என்ன பண்ணல? எகிப்துக்கு நேராக திரும்பவே இல்லை. அப்போனா அவங்க உத்தமம் எந்த அளவுக்கு ஆச்சரியமானதாய் காணப்பட்டது பாருங்க. இந்த இத்தனை பேருடைய அவிசுவாசம், முறுமுறுத்தல், முறையிடுதல் கொஞ்சமாகிலும் யாருக்குள் பாதிப்பு ஏற்படுத்தல? யாருக்குள்ள பாதிப்பு ஏற்படுத்தல? இந்த 2 பேருக்குள் ஏற்படுத்தவில்லை. உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்ம எடுத்துக்குவோம், 5 அல்லது 6 பேர் அல்லது 8 பேர் இருக்கிற இடத்துலயே நீங்க நல்ல விசுவாசமா இருக்கிறீங்க, ஆனா மற்ற 7 பேர் அவிசுவாசமாவே பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள அந்த ஆவி அடிக்குமா அடிக்காதா? அடிக்குமா அடிக்காதா? தானா உங்களுக்குள்ள என்ன அங்கே ஒரு ஜர்க்காகும். என்னடா எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே, விட்டுடலாமா, அவங்க போக்குக்கு போயிடலாமா, அப்படி தான் நான் நினைப்போம். ஆனால் இந்த 2 பேரும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினதை
கர்த்தரே எப்படி சொல்லுகிறார் பாருங்க. என்னாகமத்தின் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் வாசியுங்கள். எப்புனேயின் குமாரன் காலேபும் எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் எப்படி ஆண்டவர் அந்த இடத்துல அவள் ஒரு செப்பரேஷன் காட்டுறார் பாருங்களேன். அந்த ஒட்டுமொத்த பாளையத்தையும் ரெண்டா பிரிக்கிறார். ஒரு கூட்டத்தை தனியா நிறுத்துறாரு, ஒரு 2 பேரை தனியா நிறுத்துறாரு. இவங்களை தவிர உங்களில் யாரும் கானானுக்குள்ளே போக மாட்டீங்க. ஏன்னா இந்த 2 பேர் தான் என்னை எப்படி பின்பற்றினாங்க? உத்தமமாக பின்பற்றினாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம ஆவியில் உண்மையோடு கூட கர்த்தரை பின்பற்றி போனோம். அந்த உண்மையை கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார். சில பேர்லாம் நம்ம பார்க்க முடியும், கர்த்தரை ரொம்ப நல்லா பின்பற்றுவது போல இருக்கும். ஆனால் அவங்களாம் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பாக காணப்படுவாங்க. நல்ல வேகமாக முளைத்து வருவாங்க. வெயில் ஏறினவுடன் அது தீந்து போனது. அதாவது சோதனை, பிரச்சனை, போராட்டம் வந்தவுடனே அப்படியே தளர்ந்து போய் முந்தின வாழ்க்கைக்கே திரும்பி போயிடுவாங்க. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு திரள் கூட்டம் எகிப்துக்கு நேராய் திரும்பினது. ஆனால் இந்த 2 பேரும் எப்படி மோசே கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினாரோ அதே போல இந்த 2 பேரும் யாரை பின்பற்றினாங்க? கர்த்தரை பின்பற்றி போனதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதிலும் மிக விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சுற்றி திரியத்தக்கதாய் கர்த்தருடைய உடன்படிக்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. யார் நிமித்தம் தான் ஏற்பட்டது? எகிப்துக்கு நேராய் தங்கள் இருதயத்தை திருப்பினவர்கள் நிமித்தம் தான் ஏற்பட்டது. ஆனால் அந்த நிந்தையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லாத இந்த 2 பேரும் கூட 40 வருடம் அந்த நிந்தையை சுமந்து கொண்டு வனாந்தரத்தில் சுற்றி திரிந்தாங்க. மற்றவர்கள் நிமித்தம் இவங்களை என்ன பண்ணாங்க? 40 வருஷம் சுற்றி திரிந்தாங்க. இவங்க சுற்ற வேண்டிய அவசியமே இல்லை, வனாந்தரத்தில் சுற்றணும் அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் அந்த இடத்துல ஒரு தீர்ப்பை எழுதினார். இதுவரையிலும் என் மகிமையை கண்டு 10 முறை என்னை பரீட்சை பார்த்தவர்களில் ஒருவனாகில் எங்க நுழைய முடியாதுன்னு சொன்னாரு. கானானுக்குள்ள நுழைவதில்லைன்னு சொன்னார். 40 வருஷம் நீங்க அலைந்து திரிவீங்க, உங்க பிரேதங்கள் எங்க விழும்? வனாந்தரத்தில் விழுன்னு சொன்னாரு. ஆனா அவங்களோடு கூடவே யாரும் சுற்றி கொண்டே வந்தது? யாரும் வந்தது? இந்த யோசுவாவும் காலேபும் அவர்களோடு கூட தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு உத்தமம் பாருங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட முறையிட்டாங்களா? என்ன ஆண்டவரே? அவங்க தான் முறையிட்டாங்க. அவங்களுக்கு 40 வருஷம் தண்டனை. ஆனால் உங்களை உத்தமமாக பின்பற்றின எங்களுக்கே ஆண்டவரே 40 வருஷம் தண்டனை. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? உத்தமமாக கர்த்தரை பின்பற்றுறவங்க எந்த சமயத்திலும் கர்த்தர்கிட்ட போய் சண்டை போடவே மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரை நல்லா பின்பற்றி போகிறவங்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க? நான் இவ்வளோ ஜெபம் பண்ணினேன், ஏன் நீங்கள் எனக்கு இதை பண்ணல அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அப்படி ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நல்லா தெளிவாக சொல்லுங்கள், நீ சரியாக ஜெபம் பண்ணாத ஆள் அப்படின்ட்டுங்க. நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சோம், எனக்கு ஏன் நீங்கள் இதை செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர்கிட்ட சொல்லுங்கள், தட்டி சொல்லுங்கள், நீங்கள் சரியாக ஊழியம் செய்யலை அப்படின்னுங்க. ஏன்னா நல்ல கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராது. இப்படி நான் உங்களை பின்பற்றினேனே, எனக்கு ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. நான் இவ்வளோ ஜெபம் பண்ணனே, ஏன் எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சீங்க, அது வராது அவங்களுக்குள்ள. யோபு ஏதாவது ஒரு இடத்துல கேட்டாரா? இவ்வளோ உத்தமமாக வந்தானே, எனக்கு ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாரா? இல்லை. இன்னும் உத்தமத்தில் தான் வளர்ந்து போவாங்க. அப்படிதான் இந்த 2 பேரும் இன்னும் உத்தமத்தில் வளர்ந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் போய்கொண்டே இருக்கிறாங்க. மோசேக்குள்ளே காணப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த 2 பேருக்குள்ளே காணப்பட்டது. ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய மோசே தேவ சமூகத்தில் ஒரு விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த பதிலை கொடுத்தார். அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் மையப்படுத்தி காட்ட விரும்புகிறார். மோசே ஒரு விசேஷித்த ஜெபத்தை தன் மந்தைக்காக ஏறெடுத்தார். எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புத்தகத்தில் 27வது அதிகாரத்தில்
15வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தருடைய சபை மெய்ப்பனில்லாத மந்தையைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வருத்தமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, இந்த மந்தை மேய்ப்பனில்லாத ஒரு மந்தையா இருந்துடக்கூடாது. நீங்க சொல்லிட்டீங்க என் ஓட்டை இதோட நிற்க போது முடிய போதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கையில் ஆண்டவரே, எனக்கு அடுத்து இந்த மந்தையை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும் ஆண்டவரே, இந்த மந்தையை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஜெபத்தை ஏறெடுத்தோடனே கர்த்தர் அதற்கு ஒரு பதிலை கொடுத்தார் பாருங்க. மோசேயின் ஜெபத்திற்கு கர்த்தர் அந்த இடத்தில் ஒரு பதிலை கொடுத்தார். என்ன பதிலை கொடுத்தார்? அடுத்த வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு. கர்த்தர் யாரை தெரிந்து கொள்ளணும்னு சொல்றாரு? ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யாரு? நூனின் குமாரனாகிய யோசுவாவை நீ தெரிந்து கொள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறத பார்க்கணும். சற்று யோசித்து பாருங்க. 2 பேரை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துகிறார். ஒன்று யாரு? காலேப். மற்றொன்று யாரு? யோசுவா. 2 பேருமே ஒரே விதமான காரியத்தை பெற்றவர்கள். தலைமைத்துவ பண்பு, யுத்த நுணுக்கம், உத்தமம் எல்லாம் ஈக்குவலாக இருக்கு. ஆனால் மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, எனக்கு பின்பாக ஜனங்களை அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு மனுஷனை ஏற்படுத்தணும் ஆண்டவரே. கர்த்தருடைய கண்கள் யாருக்கு நேராக திருப்பப்படுகிறது? யாருக்கு நேராக? யோசுவாவுக்கு நேராக. ஏன் இந்த 2 பேரில் கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார்? 2 பேரும் ஒத்தவர்கள் தானே. அப்படி இருக்க ஆவியை பெற்றிருக்கிற இந்த யோசுவாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப காலேப் வந்து ஆவியை பெறாத மனுஷனா? இல்லை, அந்த மனிதனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். எல்லா விதத்திலும் 2 பேரும் ஒருவருக்கு சளைத்தவர்கள் அல்ல. அப்படி இருக்க இந்த யோசுவாவை கர்த்தர் அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தினார். அந்த ரகசியம் தான் என்ன? அதுக்கான காரணம் என்ன? அதை தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மிக முக்கியமாக இந்த நாளில் மையப்படுத்தி காட்ட விரும்புகிறார். சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நல்லா கவனித்து கொண்டே வாங்க. அப்போ தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், எதை உணர்த்தி காட்ட விரும்புகிறார் என்ற ரகசியத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். வேறு எந்த சிந்தைக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. சில வசனங்களை வேகமாக நம்ம வாசிக்கலாம். என்னாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை முதலில் வாசியுங்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி. இந்த வசனங்கள் எல்லாம் வாசித்த பின்பாக நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். சரியா? இப்போ முதல்ல ஒரு வசனத்தை வாசித்துட்டோம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி. இப்போ 14வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை வாசியுங்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். இது மற்றொரு வசனம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 14வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசியுங்கள். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. எத்தனை வசனத்தை வாசித்திருக்கிறோம்? எத்தனை? 13:30, 14:24, 14:30 மற்றும் ஒரு இடத்துல வாசிக்கலாம். 32வது அதிகாரத்தில்
11வது வசனத்தையும் ஒரு தடவை வாசிக்கலாம். உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனையின் குமாரன் காலேபும் எப்புனையின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. ஆக மொத்தத்தில் எத்தனை வசனத்தை வாசித்தோம்? 4 வசனத்தை வாசித்தோம். நீங்களே ஒரு தடவை அதை அப்படியே வாசிங்க பார்க்கலாம். ஒரு தடவை நீங்களே பார்த்துங்க. ஏன்னா ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன், நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். வசனத்தை மீண்டும் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன். என்னாகமும் 13:30, 14:24, 14:30, 32:11. மீண்டும் வசனத்தை சொல்லுகிறேன். என்னாகமும் 13:30, 14:24, 14:30, 32:11 இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே வரிசையாக வாசித்து பாருங்க. வாசித்துட்டீங்களா? சரி, இப்போ கேள்வி கேட்கலாமா? இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் கண்டுபிடிச்சதை என்னன்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் மனசில் ஆன்சர் வச்சுக்கிங்க. இப்போ நான் பதில் சொல்கிறேன். நான் சொன்ன பதில் உங்களுக்கு ஒத்து போதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். எத்தனை பேர் நான் கண்டுபிடிச்ச பதிலையே எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்களோ நேர்மையாக கரங்களை உயர்த்தி காட்டணும். சும்மா சொல்லக்கூடாது, நானும் இப்படி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னும் நான் பதிலே சொல்லலை. என்ன பதில்னா, இந்த எல்லா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருடைய பேர் தான் முதல்ல வருது? யார் பேர் தான்? காலை பேர் தான் ஃபஸ்ட்டு வரும். செகண்ட் தான் யாருது வரும்? எத்தனை பேர் அதை கண்டுபிடிச்சிங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. முதல்ல யார் பேர் தான் இருக்குது அந்த இடத்துல? காலே. அதன் பின்பு தான் யாருடைய பேர் வருது? யோசுவா. இன்னும் சில இடங்கள்ல காலே பேர் மாத்திரம் தான் இருக்கு, யாருடைய பேர் இல்லை, யோசுவா பேர் இல்லை. மீண்டும் வேணா ஒரு தடவை நீங்களே வாஸ்து பார்த்துருங்க. அந்த இடத்துல வாஸ்து பார்த்துருங்க. எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா காலே முன்னிலைப்படுத்தப்படுவதை நீங்க பார்க்க முடியும். யோசுவா செகண்டா தான் நிற்கிறார் எல்லா இடத்துலையும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா காலே பேர் மாத்திரம் தான் இருக்கும், யாருடைய பேர் இருக்காது, யோசுவா பேர் அங்கே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த காரியங்கள் எல்லாம் வாசிக்கும் போது காலே யோசுவாவுக்கு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக தான் இருக்கிறாரு. அப்படிதானே? ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக தான் இருக்கிறாரு. யோசுவாவோட ஒரு ஸ்டெப் அப்படி முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்த உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நீ யாரை தான் தேர்ந்தெடுக்கணும்? யோசுவாவை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றார். யோசுவாவை தான் தேர்ந்தெடுக்கணுன்றார். அந்த தலைமைத்துவத்துக்கு யோசுவா தான் வரணுன்றார். இதில் ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? மற்றொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதில் ஆச்சரியப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. எப்படி இந்த தலைமைத்துவம் காலேப்புக்கு போகாமல் யோசுவாவுக்கு வந்தது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். தேவ கிருபை, தேவ தயவு. அதுக்கான காரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். எதனால் நமக்கு அது ஆச்சரியத்தை கொண்டு வருதுன்னா, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஆச்சரியம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். 49வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 49வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வாசியுங்கள். சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கு? சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யாரை விட்டு நீங்காதான்? யூதாவை விட்டு நீங்காதான். அதுக்கு என்னையா சம்பந்தம் நீங்க கேட்கலாம். இப்ப இன்னொரு வசனத்தை இதோடு ஒப்பிட்டு வாசித்து பாருங்க. என்னாகமத்தின் புத்தகத்தில் 13வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதை நீங்க வாசிக்கும் போது நிச்சயமா ஒரு ஆச்சரியத்தை நீங்க பார்ப்பீங்க. 13வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் வாசியுங்கள். யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரனாகிய யாரு? காலேப். எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? அந்த யூதா கோத்திரத்தை விட்டு தான் எது நீங்காது? செங்கோல் நல்லது. ஆளுகை தலைமைத்துவம் நீங்காது, ராஜரீகம் நீங்காது. கர்த்தர் அதற்கென்று அந்த கோத்திரத்தை தெரிந்து கொள்றார். ஏன்னா எதுக்காக அதை தெரிந்து கொள்றாருன்னா, பிதாவாகிய தேவன் தன் குமாரனை மகிமைப்படுத்தும்படிக்கு தான். ஏன்னா அந்த கோத்திரத்தில் தான் யார் வெளிப்பட போறா? யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமா யார் வெளிப்பட்டது? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதனால அந்த கோத்திரத்துக்கு ஒரு விசேஷித்த கிருபை. அப்ப தலைமைத்துவ பண்பு என்று சொன்னாலே அந்த எந்த கோத்திரத்துக்கு தான் உரியதா இருக்கு?
யூதா கோத்திரத்துக்கு. இப்போ இந்த யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் யாரு? காலேப். ஆனால் அந்த காலேப்பை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த யாரை தெரிந்து கொள்கிறார்? யோசுவாவை தெரிந்து கொள்கிறார். அதுதான் அங்கே ரகசியம். எப்படி ஐயாது? தலைமைத்துவத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதனையே எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் பின்னுக்கு தள்ளிட்டு அப்படி முன்னாடி வந்தார்னா, அப்படி என்னையா ஸ்பெஷலு யோசுவாவுக்குள்ள? அப்படி யோசுவாவுக்குள்ள என்னதான் ஸ்பெஷலு? எல்லாத்துலயும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே ஓடுறாங்க, ஒரே மாதிரி தானே. நீ யுத்த வீரனா, நானும் யுத்த வீரன். நீ உத்தமனா, நானும் உத்தமன். நானும் உத்தமன். ஒத்துமை ஒத்துமை அப்படியே ஒத்துமையா வருது. இந்த ரெண்டு பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எகிப்தை விட்ட அத்தனை புருஷர்களும் இந்த இரண்டு பேர் மாத்திரம்தான் கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு உத்தமம் உத்தமம். எல்லா விதத்திலும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்த ஆச்சரியமான மகிமையான புருஷர்கள் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, ரெண்டு பேருக்குள்ளேயும் தலைமைத்துவம் இருந்தது. ஆனால் மோசேக்கு அடுத்து ஒருத்தர் வந்து அப்படி நிற்கணும்னா யோசுவாவை தெரிந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதின் ரகசியம் என்ன? அந்த ரகசியம் எங்கே மறைந்திருக்கு தெரியுமா? யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 33வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் தான் அந்த ரகசியம் மறைந்திருக்கிறது. எதனால் கர்த்தர் இந்த யோசுவாவை தெரிந்து கொண்டார் என்ற ரகசியம் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 33வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எதை விட்டு பிரியாதிருந்தா? எதை விட்டு பிரியாதிருந்தா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே விட்டு பிரியாதிருந்தான்னு எழுதப்படல. மோசே விட்டு பிரியாதிருந்தான்னா அந்த கதையே வேற. ஆனால் இவர் எதை விட்டு பிரியாதிருந்தாரா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தாரா. இந்த இடத்துல தான் யோசுவா யாரை ஓவர்டேக் பண்ணுறாரு? யாரை ஓவர்டேக் பண்ணுறாரு? காலேப்பை ஓவர்டேக் பண்ணுறார். மகனே மகளே, தேவ சமூகம் தான் உன்னை தனி சிறப்பு உள்ள ஒரு மனுஷனாக மாற்றும். தனி சிறப்புள்ள ஒரு மனுஷனாக மாற்றும். இந்த யோசுவாவின் மீது கர்த்தருடைய கண்கள் பட்டதின் ரகசியமே இந்த இடம்தான். இந்த இடம்தான் எல்லாவற்றிலும் ரெண்டு பேரும் ஒத்து போகிறாங்க. மோசேக்குள்ள காணப்பட்ட அதே யுத்த நுணுக்கம் ரெண்டு பேருக்குள்ள இருக்கு. அதே போல் மோசேக்குள் காணப்பட்ட அதே உத்தமம் இரண்டு பேருக்குள்ள இருக்கு. ஆனால் மோசேக்குள் காணப்பட்ட தேவ சமூகத்தில் தரித்திருத்தல் என்ற அந்த விசேஷித்த காரியம் இந்த இரண்டு பேரில் யாருக்குள் தான் அதிகமாய் காணப்பட்டது? யோசுவாவுக்குள்ள தான் காணப்பட்டது. கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணுறாரு? யோசுவா. உன் இடத்துக்கு யோசுவா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் தெரியுமா? எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். ஆனால் நீ என் பாதத்தை தேடுவ பற்றியா? அதே மாதிரி அதே மாதிரி. யார் தேடுறா என் பாதத்தை? யார் தேடுறா? யோசுவா தேடுறா. அந்த வசனத்தை நம்ம அனைவரும் இணைந்து வாசிக்கலாமா? 33:11 யாத்ராகமும் 33வது அதிகாரம் 11வது வசனத்தை அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம் அனைவரும் இணைந்து வாசிக்கலாம். அந்த வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆச்சரியமான ஒரு ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். நம் அனைவரும் அதை அப்படியே நம்ம வாசிக்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை பார்க்கும்போது என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த 11வது வசனத்தில் ஆண்டவர் ரெண்டு பகுதி எழுதி வைத்திருக்கிறார். மோசே கொடுத்து எழுதி வைத்திருக்கிறாரு. அதோடு கூட சம்மந்தம் இல்லாமல் யாரை கொண்டு வந்து அங்கே இணைச்சிட்டாரு? யார் இணைச்சிட்டாரு? யோசுவா இணைச்சிட்டாரு. ஏன் ஆண்டவரை நீங்கள் அதை 12வது வசனமாக எடுத்துக்கூடாதா? 12வது எடுக்கக்கூடாதா? யோசுவா குறித்து எழுதப்படுறது ஏன் அது அடுத்த வசனம் அப்படி பிரித்து எழுதப்படவில்லையே? ஏன்? ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் அங்கேயே முன்குறித்து விட்டார். இந்த மோசேக்கு அடுத்து யார் தான் அந்த இடத்துல வரப்போகிறது? யோசுவா தான். ஒருவேளை யோசுவா வந்து மோசே விட்டு பிரியாமல் இருந்திருந்தாருன்னா அதுக்கு பேர் தானா ஹீரோ வர்ஷிப். அது பேர் தானே அது. அவரையே பின்பற்றி ஓடிட்டே இருக்கிறது. சில பேர்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ஊழியக்காரன் பின்னாடியே ஓடுவாங்க, ஊழியக்காரி பின்னாடியே போவாங்க, அவங்க போகிற பக்கம்லாம் போவாங்க. ஆனால் இவர் எப்படின்னா, என் எஜமான் தேவ சமூகத்தை அதிகமாக நேசிக்கிறார்,
அந்த எஜமான் யார் அதிகமாக நேசிக்கிறாரோ அவரை நான் என்ன பண்ணுறேன், அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் யார் தனி சிறப்பு மிக்க மனுஷனை மாற்றினது, யோசுவா மாற்றினது. இந்த இடத்துல தான் கர்த்தருடைய ஆவியான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறார். மோசேக்குள் மாத்திரம் காணப்பட்டது, மற்ற யாருக்குள்ளும் காணப்படாதது. அதே வேளையில் மோசேக்குள் காணப்பட்டது யாருக்குள்ளும் காணப்பட்டது, யோசுவாவுக்குள்ளும் காணப்பட்டது. யோசித்து பாருங்க, மோசே கர்த்தருடைய சமூகத்தை தேடினார். அது மிக ஆச்சரியமான ஒரு காரியம். அதுல அந்த ரகசியம் எப்படிப்பட்டது? ஒரு மனுஷன் தன் சிநேகிதனோடு கூட பேசுவது போல கர்த்தர் யாரோடு கூட பேசினாராம், மோசையோடு கூட பேசினார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் பாருங்க, கர்த்தர் பேச மோசே பேச, கர்த்தர் பேச மோசே பேச, அது ரொம்ப அருமையான ஒரு ஐக்கியமாக காணப்பட்டது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, யோசுவாட்ட கர்த்தர் ஏதாவது பேசினாரா? ஏதாவது பேசினாரா? எதுவுமே பேசல, எதுவுமே பேசல. ஆனா கர்த்தர்ட்ட எந்த பதிலும் கிடைக்கல. கர்த்தர் இதுவரையிலும் அவரோடு கூட எதையும் பேசல, நேரடியா எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. ஆனாலும் இந்த மனிதன் எங்கு தரித்திருக்கிறார், எங்கு தரித்திருக்கிறார், தேவ சமூகத்தில் தரித்திருக்கார். அதுதான் ஆச்சரியம், அதுதான் ஆச்சரியம். இப்போ அந்த டூ வே ரிலேஷன்ஷிப் இருந்ததுனா தான் அது டெவலப் ஆகிட்டே இருக்கும், டெவலப் ஆகிட்டே இருக்கும். நாம பேச அவங்க பேச, நாம பேச பதில் சொல்ல தான் அந்த கம்யூனிகேஷன் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு மனுஷன் போய் அமர்ந்து காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தையும் யாரோடு கூட கர்த்தர் பேசல, யோசுவா கூட பேசல. நீங்கள் வாஸ்து பாருங்க, நீங்கள் வாஸ்து பாருங்க, எப்போதான் பேச தொடங்குறாரு, யோசுவா தலைமைத்துவத்துக்கு அப்படி வந்து நிற்கும் போது தான் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்களேன், இப்போ நீங்கள் கர்த்தர் சமூகத்தை நீங்கள் தேடுறீங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் கூட எதையுமே பேசலை, எதை பற்றியும் உங்களுக்கு வெளிப்படுத்தலை, உங்கள் அழைப்பை பற்றி பேசலை, உங்கள் தெரிந்து கொள்தலை பற்றி பேசலை, நீங்கள் கேட்குற காரியம் அல்லது நீங்கள் ஏதோ எதுக்காக நீங்கள் போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் காத்திருப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை நாள் காத்திருப்பீங்க? ஒரு நாள், 2 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஏன் ஒரு வருடம், சில வருடங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன நானும் ஜோம் பண்ணிட்டேன், அழைப்பு நானே தெரியல, அட போப்பா, அது தெரிய வரும்போது தெரிய வரட்டும், நான் போகிறேன் அப்படின்னு போயிடுவோம். அப்படி தானே? ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, நான் கணக்கிட்ட வரையிலும் யோசுவா தன் அழைப்பு என்ன, தன்னை குறித்த தேவ திட்டம் என்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே ஏறக்குறைய 40 வருடங்களாய் தன் நேரத்தை எங்கே செலவழித்து கொண்டிருக்கிறார்? ஆசரிப்பு கூடாரத்தில் செலவழித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை வருடங்கள் வனாந்தரத்தை சுற்றி வந்தார்கள்? 40 வருஷம். அந்த 40 வருஷமும் மோசேயின் தலைமைத்துவம். அதுவரையிலும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத மனுஷன் யார் தான்? இந்த யோசுவா. யோசுவா, மகனே மகளே, நான் இதை தேடுறேன், அதை தேடுறேன், வேலையை தேடுறேன், இதை தேடுறேன், அதை தேடுறேன், எதையும் தேடாத. ஆண்டவர் சமூகத்தை மாத்திரம் நீ தேட ஆரம்பிங்க. ஒன்று தேடி கண்டுபிடிச்சி கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். பாருங்க, அந்த 6 லட்சம் புருஷரில் கர்த்தரின் கண்கள் யாரை தேடி எடுக்குது? என் சமூகத்தை தேடுற ஒரு மனுஷன், என் சமூகத்தில் தரித்திருக்கிற ஒரு மனுஷன். அந்த வசனத்தில் கடைசி பகுதி ஒரு தடவை நம்ம பார்ப்போமா? அதை அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 33:11 மீண்டும் வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எப்படி இருந்தாரா? பிரியாதிருந்தார். பிரிந்து போகவே இல்லை, பிரிந்து போகவே இல்லை. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம், கடைசி பகுதியை. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். என்ன வயசுல? எந்த வயசுல? பல்லெல்லாம் கொட்டிட்டு குடு கலவனா மாறும்பொழுது இயேசுவே அப்படி இல்லை. எப்ப? வாலிப வயதுல. இன்றைய வாலிப நாட்களில் பெரும்பான்மையாய் வாலிப பிள்ளைகள் தேடுவது எதை தேடுறாங்க? வாழ்க்கை துணையை தேடுகிறார்கள், லவ்வரை தேடுறாங்க, செல்ஃபோனை தேடுறாங்க, தன்னை உலக ரீதியாய் தனக்கு நல்ல ஒரு மேன்மையை தேடுறாங்க. ஆனால் இந்த வாலிபன் யாரை தேடுறாரா? கர்த்தரை தேடுறாரா? மகனே மகளே, நீ கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தினா கர்த்தருடைய கண்கள் ஒன்றை தேட ஆரம்பிக்கும். அந்த கண்கள் உன் மீது பதிய ஆரம்பிக்கும்.
தேவ சமூகத்தை யோசுவா தேடினது தான் காலேப் முன்னிலையில் ஓடிக்கொண்டிருந்த காலேப்பை பின்னுக்கு தள்ளி, காலேப்பை மாத்திரம் இல்லை எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி யோசுவா அப்படி முன்னாடி அப்படி கொண்டு வந்து அப்படி நிறுத்தினது. அது காரணம் என்னன்னா தேவ சமூகத்தை தேடினது தான். கர்த்தர் சமூகத்தை நீங்க தேடினா போதும், கர்த்தர் உங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பார். ரகசியமே இங்கே தான் அடங்கியிருக்கு. ரகசியமே இங்கே தான் அடங்கியிருக்கு. இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? எப்ராயிம் கோத்திரத்தாருக்கும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. எந்தவித சம்மந்தமும் இல்லை. மோசே ஆசாரிப்பு கூடாரத்தில் தரித்திருந்தார் என்று சொன்னால் அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். லேவியர்கள் தான் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருப்பார்கள், தங்கி இருப்பார்கள், கர்த்தருக்கு பணிவிடை செய்வார்கள். ஆனால் இந்த மனுஷனோ யுத்த வீரனாய் இருந்த சமயத்திலும் வாலிப வயதிலும் எல்லா வாலிபர்களும் உலக காரியத்தை தேடுவது போல உலக காரியங்களை தேடிக்கொண்டு ஓடாம யாருடைய சமூகத்தை தேடினாரே? கர்த்தருடைய சமூகத்தை தேடினார். வாலிப மகனே, வாலிப மகளே, இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் விலையேற பெற்றவைகள், விலையேற பெற்றவைகள். ஆனால் தேவனை அறியாத மற்ற பிள்ளைகள் நம்ம சொல்லுவாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் பைபிள் பைபிள் ஜெபம் சர்ச்சு ஊழியம் இப்படியே ஓடிக்கொண்டு இருக்கிற, ஒரு என்டர்டைன்மெண்ட்டே உன் லைஃப்பில் இல்லையா? எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறடா, எல்லாத்தையும் மிஸ் பண்ணுற. நீ உனக்குலாம் எதுக்கு தான் வாழ்க்கையோ, சாமி நீ சன்னியாசியாக போயிடுறா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏதாவது கையில் கட்டியை தூக்கிட்டு என்ன பண்ணிட்டு எங்கேயாவது முனிவராக போயிட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தன்னை தேடுகிறவர்களை ஏற்ற வேலையை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கனப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். மோசேயின் வாயிலிருந்து ஒரு ஜெபம் புறப்பட்டு வருது. மந்தை மேய்ப்பனில்லாத ஒரு ஆடுகளாய் இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு தலைவனை ஏற்படுத்துங்கன்னு சொன்னோன்னே உடனே பதில் புறப்பட்டு வருது. ஆவியை பெற்றிருக்கிற யோசுவாவை என்ன பண்ணே? தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து நிறுத்து, உனக்கு அடுத்து அவன் தான் நடத்துவான் அப்படின்னு சொல்றார் கர்த்தர். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிரசன்னம் அந்த மனிதனை என்னவாய் மாற்றினது? மேன்மையுள்ள மனுஷனாய் மாற்றினது. ஆண்டுடைய சமூகத்தை நீங்க தேடி பாருங்களேன், ஆண்டுடைய சமூகத்தை நீங்க தேடி பாருங்களேன், உங்களை விசேஷப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டு உங்களை விசேஷப்படுத்த ஆரம்பிப்பார். மகனே, மகளே, கடந்த நாட்களில் நீ கர்த்தரை தேடின காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல நம்ம நிதானித்து பார்ப்போம். நான் ஆண்டவரை தேடின விதம் எனக்கு திருப்தி தந்ததா? எனக்கு திருப்தி தந்ததா? நான் வேதத்தை வாசித்த முறை எனக்கு திருப்தியை தந்ததா? நான் ஜெபித்தது எனக்கு திருப்தியை தந்ததா? நான் ஊழியம் செய்தது எனக்கு திருப்தியை தந்ததா? நிச்சயமா திருப்தி தராது. அந்த திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. சில பேர்லாம் ஒரு அதிகாரம் படித்தாலும் பயங்கர திருப்தி ஆயிடுது. ஜார்ஜ் முல்லர் போல 200 முறை படிச்ச மாதிரி ஆயிடுது சில பேருக்கலாம். அப்படியே ஆண்டுடைய சமூகத்தின் மீது தனியாத தாகம் நமக்கு வேண்டும், தனியாத தாகம் வேண்டும். அந்த தாகம் இருக்கும்பொழுது தான் கர்த்தர் உங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பார். இது யோசுவாவுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷ காரியத்தை நம்ம கடைசியாக பார்க்க போறோம். ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு கூட, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே வாலிபனாகி யோசுவா தேவ சமூகத்தை தேடுறாரு. இப்போ தலைமைத்துவத்துக்கு வந்து அப்படி நின்றுட்டார், தலைவனாக வந்து நிற்கிறார். இப்போ அவரை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு பாருங்க, அதை வாசிப்போமா நம்ம? யோசுவாவின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு விசேஷத்த காரியத்தை கர்த்தர் மையப்படுத்தி யோசுவா குறித்து எழுதி வைத்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். யோசுவாவின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசியுங்கள். அவர்களை அனுப்பினான், அவர்களை அனுப்பினான், அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள். யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான். இது என்னையா அந்த இடத்துல எப்படி எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தர்?
அந்த ராத்திரியில யோசுவா யார் கூட தங்கினாராம்? யார் கூட? இது ஒரு ஸ்பெஷலா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன்னா இவர் யார் கூட தங்க மாட்டாரு? யார் கூட தங்க மாட்டாரு? ஜனங்க கூட தங்கவே மாட்டார். ஏன்னா தன்னை வேறு பிரித்து கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்திலே போய் தங்கி கொண்டு தான் இருப்பார். அவர் தேவ சமூகத்திலேயே தான் தரித்திருப்பார். ஆனா அன்னைக்கு ஒரு நைட் யார் கூட தங்கிட்டார் அவரு? அது ரொம்ப ஸ்பெஷல். அப்படி வருது, கர்த்தர் ஹைலைட் பண்ணி எழுதுறார். அன்று ராத்திரியில் யோசுவா யாரோடு கூட தங்கினாரா? ஜனங்களோடு கூட தங்கினார். நான் தலைவன்டா, நான் பெரியவன்டா, அதனால உங்க கூட தங்க மாட்டேன், அதுக்காக இல்லை. அந்த ரகசியத்தை ஏற்கனவே வாசித்தோம். யாத்திராகமம் 33:11. யோசுவா என்ற அந்த வாலிபன் எதை விட்டு பிரியாது இருந்தார்? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அதனால இவருக்கு என்னால் இங்கெல்லாம் தங்க முடியாது, நீங்களாம் எனக்கு தரம் குறைந்தவங்க, அப்படி இல்லை. இந்த இடத்தெல்லாம் விட நான் தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறேன். அதில் ஒரே ஒரு நாள் ஆசாரிப்பு கூடாரத்தில் தங்காம ஜனங்களோட கூட தங்கினதுனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் அடிக்கோடிட்டு எழுதுறாரு. அன்று ராத்திரியில் யோசுவா யாரோடு கூட தங்கினா? ஜனங்களோடு கூட தங்கினா. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. இது எப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டாங்க அதிகாலையில் எழுந்திருச்சு, அது எல்லாருக்கும் வியப்பு ஏற்படுத்திடும். அப்படி தானே? அப்படி தானே? நீ எந்திரிச்சிட்டியா இந்த காலையில் அப்படின்வாங்க. ஆனால் எல்லா சமயத்திலும் அதிகாலையிலே ஜெபிக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டாருன்னா, நீங்கள் தூங்கிட்டீங்களா அப்படி தானே வரும் அந்த இடத்துல. நீங்கள் தூங்கிட்டீங்களா? நீங்கள் எப்பயுமே 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவீங்களே, இன்னைக்கு 6 மணி ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் அப்படியே ஆயிடுது. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது ஏர்போர்ட்லேருந்து. ஆனால் ஏதோ ஒன்று ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அதுதான் ஆகுது, செய்தித்தாளில் முதல் இடத்தை பிடிக்குது. அப்படி தானே? ஆனால் சேஃபாக போய் லேண்ட் ஆனதை பற்றிலாம் வரல. அப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக ஒன்று நடக்குது, நடக்கக்கூடாத ஒரு வித்தியாசமான ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அன்று ராத்திரியில் யோசுவா யாரோடு கூட தங்கினாரா? ஜனங்களோடு கூட தங்கினார். ஏன்னா இந்த மனுஷன் ஜனங்களோடு கூட தங்க மாட்டார், எப்பயுமே எங்கே தான் தங்குவார்? தேவ பிரசன்னத்தில் தான் தங்குவார். யோசித்து பாருங்க. இப்போ யோசுவா சாதாரண மனுஷன் இல்லை, எல்லாத்தையும் மோசே பார்த்துக்குவார், நம்மளுக்கு கவலையே இல்லை. தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், சாப்பாடு பிரச்சனையாக இருக்கட்டும், எதுனாலும் ஐயா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல போய் மூலையில் போய் முடங்க முடியாது. இப்போ யார் ஐயா? ஐயா யார் தான்? இவர் தான் ஐயா. எதுனாலும் இவர் தான் அங்கே நிற்கணும். பொறுப்பு பெருகிடுச்சு ஐயா, பொறுப்புகள் கூடிவிட்டது. பொறுப்புகள் கூடினாலும் தேவ சமூகத்தில் செலவழிக்கிற நேரங்கள் கொஞ்சமாகிலும் குறைந்து போன. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பொறுப்புகள் கூட 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 வேத வாசிப்பு அப்படியே குறையும், ஜப வாழ்க்கை குறையும், ஊழியங்களில் கூட நிறைய பேர் ஊழிய பலு அதிகமாக தியான நேரங்கள் குறைய ஆரம்பிக்கும். பழைய பிரசங்கத்தை சூடாக்கி போடு, சாப்பாட்டை சூடாக்கி போடுற மாதிரி பழைய பிரசங்கத்தை போடு அப்படின்ற மாதிரியும் 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம் அப்படியே ஓட்டிட்டாங்க. நம்ம பார்க்காத பிரசங்கமா, நம்ம படிக்காததா அப்படின்னு சொல்லிட்டு அனுபவத்திலே வண்டியை ஓட்டுவாங்க நிறைய பேர். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் பொறுப்பு கூட கூட தான் என் சமூகத்தில் செலவழிக்கிற நேரம் என்ன ஆகணும்? அதிகரிக்கணும். யோசுவா கர்த்தரோடு கூடவே தன் நேரத்தை செலவழிக்கிறார். இந்த தனி சிறப்பை இந்த மனிதன் யார்கிட்ட கற்றுக்கொள்றாரு? யார்கிட்ட? மோசேட்டு கற்றுக்க. ஏன்னா தான் எஜமான பார்க்குறாரு, அப்பா எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம், இந்த ஜனங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கு. ஆனால் இந்த மனுஷன் பாரு, ஆண்டவர் சமூகத்தில் போய் அப்படியே தரித்திருக்கிறாரு. ஏன்னா தூரத்துலேருந்து அதை பார்த்து கொண்டே இருந்தார். ஏன்னா வசனத்தில் வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளுங்க, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் அவர் கற்றுக்கொண்டதை நீங்க பார்க்க முடியும். யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறது நீங்க பார்க்கலாம். 13வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில், அப்ப தேவ பர்வதத்தில் அவர் ஏறி போனார்னா இவரு பின்னாடி ஏறி போவாரு. அவர் தேவனுடைய மேகத்துக்குள்ள பிரவேசிடுவார், ஆனால் அவர் அப்படியே பின்ன வெளில நின்றுக்குவார். அவள் தான் உள்ள இவரால் போக முடியாது. அப்போ அங்கே நின்று பார்க்குறாரு, எவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்தி கொண்டு வர்றார் அந்த மனுஷன். இந்த ஜனங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்குது. ஆனால் எதை பற்றியும் அவர் யோசிக்காமல் தன் நேரத்தை எங்கே செலவழிக்கிறாரு? கர்த்தருடைய சமூகத்தை செலவழிக்கிறாரு. இந்த ரகசியத்தை அவர் கற்றுக்கொள்கிறார், பார்க்குறாரு அப்படியே. அப்போ கீழே இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா நான் எங்கே ஏறணும்? மேலே ஏறணுன்ற ரகசியத்தை யார்கிட்ட கற்றுக்கொள்கிறாரு? மோசேட்ட கற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, தன் வாழ்க்கையில் அப்படியே செயல்படுத்த கர்த்தருடைய கண்கள் யார் மேலே விழுது? யோசுவா மேலே விழுவுது. காலேப், யோசுவா 2 பேரும் நல்லா ஓடுறீங்க, ஒரே மாதிரி தான் இருக்குது ஓட்டலாம். காலேப், யோசுவா விட நீ முன்னாடி வந்துட்ட, ஆனால்
உனக்குள்ளே இல்லாத ஒரு விசேஷ காரியம் யாருக்குள்ளே இருக்கு? யோசுவாவுக்குள்ளே இருக்கு. என் பிரசனத்தை விட்டு பிரியாத ஒரு மனுஷன், அவனை தான் என் தாசனாகிய மோசேயின் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தரை தேடினீங்கன்னா அந்த கண்கள் உங்களை தேடி கண்டுபிடித்து உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் நிமிர்ந்து பார்க்குறாங்க, இந்த யோசுவாவா, இந்த யோசுவாவா? எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இந்த யோசுவாவை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டாரே. நம்ம நிறைய தடவை நம்ம பாளையத்தில் ஒரு பார்த்தது கூட இல்லையே. ஏன்னா பார்த்ததில்லை. ஏன் பார்த்ததில்லை? ஏன்னா இந்த மனிதன் தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் எதுதான்? தேவனுடைய சமூகம், தேவ சமூகம். உங்களை தேவ சமூகத்தில் மறைத்து கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் மறைத்து கொள்ளுங்க. உங்களை தான் கர்த்தர் எடுத்துக்கொண்டு வந்து முன்னிலை நிறுத்துவார். எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு கர்த்தர் யோசுவாவை கொண்டு வந்து அங்கே நிறுத்தினாரா. அதனால தான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில் வாசியுங்கள். யோசுவாவின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் வாசியுங்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கும் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா, உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். மோசே கூட நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் நான் உன் கூட இருக்கிறேன். பார்த்துக்கோ, இது உனக்கு தெரியட்டும், ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு தெரியட்டும். கர்த்தர் வெளிப்படுத்தினார் அந்த இடத்துல. நீங்கள் யோசுவாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தியானித்து பாருங்கள். வசனத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், மீதி காரியங்களெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் தியானித்து பாருங்கள். மோசேயுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை எல்லாம் அவர் கண்டடைந்தாரோ அதே போன்றதான அனுபவங்களை எல்லாம் யோசுவாவும் தன் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொண்டதை நீங்கள் பார்க்க முடியும். 2 உதாரணங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மீதி எல்லாவற்றையும் நீங்கள் வேதத்தை தியானித்து கண்டுபிடிங்க. ஒன்று நீங்கள் பார்ப்பீங்கன்னா, எப்படி மோசேக்கு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்தாரோ, யாத்ராகமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு தரிசனத்தை தந்தாரோ, அதே போல யோசுவாவுக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒரு தரிசனத்தை கொடுத்ததை யோசுவாவின் புத்தகத்தில் 5:13 நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரியான ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஒப்பிட்டு தியானித்து பார்த்தீங்கன்னா ரகசியத்தை கண்டுபிடிக்கலாம். அடுத்து, எப்படி இந்த மோசேயை கொண்டு செங்கடலை கர்த்தர் பிளந்தாரோ, யாத்ராகமம் 14:21 அதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல இந்த யோசுவாவை கொண்டு கர்த்தர் எதை பிளக்கிறார்? யோர்தானை பிரிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அது யோசுவாவின் புத்தகத்தில் 3:16 நீங்கள் பார்க்க முடியும். 2 ஒற்றுமையை நான் காட்டியிருக்கேன். மோசேக்குள் காணப்பட்ட, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த அந்த உன்னத கிருபைகளை தன் தாசனாகி யோசுவாவுக்கும் கர்த்தர் கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். ஒப்பிட்டு தியானித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். யாரை விட்டு அவர் பிரியவில்லை? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியவே இல்லை. மகனே, மகளே, நீ தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்தினா மாமிசத்துக்குரிய கிரியெல்லாம் உன்னை விட்டு பிரிந்து போயிடும், தானாக பிரிந்து போயிடும். ரகசியம் இதுதான். இது என்னை பிரிய மாட்டுது, இது என்னை விட்டு போக மாட்டுது, ஒரி பண்ணாத. தேவ சமூகத்தில் நெருங்கி போயிடு, அதெல்லாம் தானாக ஒன்று விட்டு போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எபிரேயர்கள் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஏற்ற வேளையில் நாம் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு தைரியமாய் கிருபாசன தண்டை சேரக்கடவும். கிருபாசன தண்டையில் சேருங்க. ஆண்டோர் அண்டையில் நெருங்கி போக ஆரம்பிங்க. உங்கள் நேரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்க ஆரம்பிங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் விலையேற பெற்றவைகள். நீங்கள் வேதத்தோடு கூட நேரத்தை செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் அவ்வளவு விலையேற பெற்றவைகள். கர்த்தருடைய தாசர்களை உருவாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உருவாக்கும். இந்த வசனத்தோடு கூட நேரத்தை செலவழித்து கொண்டே இருங்க. உங்களை தனித்துவம் உள்ளவங்களா கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். மகனே, மகளே, உனக்கு நல்ல படிப்பு இல்லாமல் இருக்கலாம், நல்ல வேலை வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்களுடைய எல்லா விதத்திலும் நீ பின்தங்கின ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தை மாத்திரம் நீ தேடணும்னு வச்சுக்க, ஒன்னதான் கர்த்தர் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்துவார். உனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கெல்லாம் ஒரு நல்ல வசதி வாய்ப்பு இருந்தா, அப்பா அம்மாலாம் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா, இல்லை அவங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்திருந்தாங்கன்னா, இப்போ நானும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருப்பேனே. அந்த ஆதங்கள்லாம் நீ பட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை செய், கர்த்தர் சமூகத்தை மாத்திரம் தேடு. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்கீங்க, நல்ல நிலையில் இருக்கிறீங்க, ஆனால் உலக ரீதியாய் அந்த மேன்மையை விட தேவ சமூகத்தை நீங்கள் தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா
மேலான மகிமையான ஒரு ஸ்தானத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படியே நம்ம முழங்கால் பண்ணிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம யார் பண்ணிக்க போகிறோம். அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் நாம் செலவழிக்கிற ஒவ்வொரு மணித்துளிகளும் விசேஷமானவைகள், மகிமையானவைகள், ஆச்சரியமானவைகள், நம்மளை உருவாக்குகிற இடம். ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நேரத்தை நான் செலவழிக்கணும், நீ சன்னிதானத்தில் நேரத்தை செலவழிக்கணும். கடந்த நாட்கள் நான் வேதத்தை வாசித்ததை விட இந்த முறை இனிமேல் வர இருக்க நாட்களில் அதிகமாக வாசிக்கணும், அதிகமாக தியானிக்கணும். உடைய பாதத்தை அதிகமாக நான் தேடணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி அப்படியே ஒவ்வொருத்தரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசையா